இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போங்க. ஸோ நம்மளுடைய லெவலை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னாங்க, இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சஜஷன் பண்ணியிருந்தேன் ஆர்டர் எடுக்க சொல்லிங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி எடுத்த ஆர்டர் எதுவுமே சரியில்லைங்க. ஸோ இந்த ஹீரோ ஐஎன்ஆரும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஹோல்டு பண்ணி ஒரு 2000 பாயிண்டில் வைக்கலான்னு பார்த்தோம். அதுவும் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த புட் ஆப்ஷனில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலான்னு பண்ணி அவனும் காஸ்ட் டு காஸ்ட்டில் தாங்க கொடுத்தோம். போச்சு. நாங்கள் ஒரு 20 பாயிண்ட் எதிர்பார்த்தோம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் கீழே வர மாதிரி இருந்தால் அவனும் கொடுத்துட்டோம். ஸோ இவனும் அதே தாங்க. இவன் ஒரு கால் ஆப்ஷன் இதையும் பிடிச்சிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னாங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 33 அந்த சம்திங் ப்ராஃபிட் போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒன்றும் சரியில்லைங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டைமில் கொடுத்துட்டோம். இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்க 450 அது பார்த்தினாங்க 12.24ங்க. 12.24க்கு எடுத்ததுங்க இந்த இது. ஸோ கடைசியாக மார்க்கெட் முடிகிற டைமில்ங்க ஒரு 40 செகண்ட் இருக்கும்போது கொடுத்துட்டோம். அதை பார்த்தினாங்க நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து 269 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா 600 தான் விற்கணும்னு இருந்தேன். இவன் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் விற்கணும். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. ஸோ மண்டே வந்து ஓப்பனிங் டைமில் பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி விற்றுக்கலாம் தான் நினச்சேன். அது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் தான் நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் சரியில்லைங்க. ஸோ வந்த மார்க்கெட்டுங்க திரும்ப இங்கே இதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் வருதுன்னு நினச்சோம். ஸோ திரும்ப இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹையை உடைக்க போகல. ஸோ அதனால் வந்து பார்த்தினாங்க ஸோ கடைசியில் அந்த 10 நிமிஷம் இருக்கையில் சரி ஒரு 40 செகண்ட் கீழே கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணிங்க குளோபல் மார்க்கெட்டும் பாருங்கள். குளோபல் மார்க்கெட்டுமே ஒன்றும் அந்த டாப்லேருந்து ஏதோ விழுவுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் கொடுக்குதுங்க. ஸோ அதனால் யூஎஸ் நாஸ்டாக் எதுவுமே சரியில்லை. எதுவும் இது பிரேக் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாமங்க பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டுங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போகலை. அது பார்த்தினாங்க 800ங்கிற ஒரு அந்த 700ங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டுங்க. 700 to 800ங்க. ஸோ இந்த ஹை போய் க்ளோசிங் வைக்கல. ஸோ அதனால தான் எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டோங்க. இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியம் கூட பாருங்கள் எல்லாருமே செல் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்றுட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எல்லாமே மைனஸில் போயிடுச்சு. ஸோ எல்லாமே மைனஸில் போயிடுச்சு. ஆனால் ஒரு சில டைம் இவனுங்க ஏமாற்றுவானுங்க. ஸோ அது இருந்தாலும் ஸோ இதுவும் போயிடுச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் சரியில்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டும் சரியில்லை. அதனால் ஒரு கன்ஃபியூசிங் இருந்ததுனால தான் லாஸ்ட் ஒரு 30 செகண்ட் இருக்கும்போதே கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ இவன் வந்து ஒன்றும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனாலங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90,000 கேபிட்டல் தாங்க. ஸோ ஒரு 7,000 தாங்க ப்ராஃபிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்ஆர் எடுக்கலான்னு எடுத்தோம். இவனும் ஒன்றும் சரியில்லை. இன்றைக்கி எடுத்த என்ட்ரி எதுவுமே அதாவதுங்க கரன்சி வந்து 6 மணி வரைக்கும் இருக்குங்க. இல்லை 5 மணி வரைக்கும் இருக்குங்க கரன்சி மார்க்கெட்டு. கமாடிட்டி 11 to 12 வரைக்கும் இருக்கும். நம்ம மார்க்கெட் வந்து 3:30 மணியோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் எடுத்தோம். இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சரியில்லை. ஒரு 700 800 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ஃபாலோ ஆக ஆரம்பித்தான். ஸோ 500 இங்கே 600 கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எடுத்த என்ட்ரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சரியே இல்லைங்க. இப்போ அவருதுலேயும் எடுத்திருந்தாங்க. இவரும் வந்து பார்த்திங்கன்னாங்க இங்கே பாருங்கள் இவரது இந்த சொன்னோம்லங்க இந்த ஒரு 20,000 வச்சு 50,000 கொண்டு வந்தோம்லங்க. ஸோ இவரதுலேயும் எடுத்திருந்தோம். பேங்க் நிஃப்டி எடுத்திருந்தாங்க. அதாவது எடுத்த டைமிங் வந்து என்னென்னா ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் ட்ரை பண்ணது கிடைக்கல. ஸோ இந்த ப்ரீமியம் எடுக்க சொன்னோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:42க்கு எடுத்தது 1085 ரூபாய்க்கு எடுத்ததுங்க. 1085 ரூபாய்க்கு இவரும் லாஸ்ட் மினிட்ஸில் தான் கொடுத்தாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 20 செகண்ட் ஒரு 15 செகண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்க. லாஸ்ட்டு 15 செகண்டில் தான் இவரே விற்றுருக்காரு. 260 ரூபாய்க்கு விற்றுட்டாருங்க. 3:30 மணி இன்னும் ஒரு 10 செகண்ட் ஆயிருந்தால் மார்க்கெட்டே க்ளோஸ் ஆகிருக்கும். இல்லை நான் தான் சொன்னேங்க லாஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கும்போது தான் எல்லாமே கொடுத்துருங்க எக்ஸிட் அடிச்சிருங்கன்னு சொன்னேன். ஸோ அதான் அவர் கொடுத்துட்டாரு. 85 ரூபாய்க்கு பிடிச்சதுங்க. 1085 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு அதே 450 நான் இது 45 குவான்டிட்டி தாங்க. ஸோ 1370 வரைக்கும் போயிருக்குங்க. இவருந்தும் ஒரு ப்ராஃபிட் ஒரு 15,000 வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ அதுக்கு ஆனால் புக் பண்ணது ஒரு 7,000 தாங்க. பரவாயில்லைங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனால் ஆக்சுவலாக நான் இவனை வந்து பார்த்திங்கன்னாங்க மண்டே தான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவனையும் அந்த நிஃப்டிங்க
ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இதில் தான் கொடுக்கணும், அந்த நிஃப்டி அவனையும் வச்சுக்கணும், இந்த பேங்க் நிஃப்டி இவனையும் வச்சுருக்கணும், வச்சுருந்து மண்டே தான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டாக மாறினோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து நெகட்டிவில் வரல. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், மார்க்கெட் எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நெகட்டிவ்க்கு போனால் தான் நமக்கு பிரச்சனை, நம்ம பாசிட்டிவில் இருக்கப்போ பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதனால் இருக்கிறத பொசிஷன் எல்லாமே எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் வந்து ஒரு 3000க்கு தான் விற்கணும்னு இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட் பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 7000 தான் கொடுத்துட்டு வந்தோம். அதாவதுங்க இதில் என்னென்னாங்க நம்மளோட லெவல் பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் வராதுங்க, மேக்ஸிமம் நெகட்டிவ் வராது. அப்படி நெகட்டிவ் வந்தாலும் ஒரு சில ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுத்துரும். அப்படி இல்லாட்டி ஒரு சில ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் வந்துடுங்க. ஏதாச்சும் 100ல் ஒரு 15 to 20 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் போகுங்க. ஒரு 10 to 20 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னாங்க எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொண்டு திரும்ப பாசிட்டிவ் வந்துடும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆஃப் த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தாங்க ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80% ட்ரேட் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். 20% வந்துன்னா ஏதாவது ஒரு சிலது ஸ்டாப் லாஸ் அடிக்குங்க. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி பண்ணாலுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம், லாஸில் வெளியே வர தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள் ட்ரெண்டு மாறுற மாதிரி தெரியுது, ஒரு டவுட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே விற்றுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு போக ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிலேருந்து அடுத்த மணி வரைக்குமே எல்லாமே விற்றுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவனுங்க ஒரு சில டைம் ஏமாற்றுவானுங்க. ஸோ இவனுங்களை பேஸ் பண்ணி இல்லைங்க. ஸோ இவனுங்க இதுவும் ஒரு ரீசனுங்க, குளோபல் மார்க்கெட்டும் ஒரு ரீசனு, நம்ம மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாமே ஒரு ரீசனாக இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸிட் ஆனோம். ஸோ பார்த்துக்கலாங்க, நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் அமைஞ்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து எல்லா நாளுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கேபிட்டல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தாங்க எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ பார்ப்போங்க மார்க்கெட் வந்து இன்றைக்கி எதாவது டேட்டாலாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாச்சும் யூஎஸில். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போங்க நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு மாதிரின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.